ஒரு 4-5 நிமிடம் இந்த பில் சம்பந்தமாக பார்லிமெண்ட்ல விசிகாவினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் பேசினாரு. கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார். இந்த பில்லை கண்டித்தும் அவர் பேசினார். ஆனால் இதற்கெல்லாம் மாறாக பல மணி நேரங்கள் விவாதம் நடந்தது சார். கிட்டத்தட்ட ராத்திரி 2 மணிக்கு லோக்சபால இந்த பில் பாஸ் ஆனது. அதே மாதிரி தான் ராஜ்யசபாலையும் அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் இது முழுக்க முழுக்க நன்மை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் மத்திய அரசு தரப்பில் வைத்துட்டு இருக்காங்க. இதை சரியாக நிர்வாகம் செய்தால் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர்கள் சொல்லக்கூடியது 3வது பெரிய சொத்து இராணுவத்திற்கும் ரயில்வேவுக்கும் அடுத்தபடியாக இருக்கிறது இவங்க கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் ரொம்ப இயல்பாக ஒன்று தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நீங்கள் இதே போல் கூடுதலான சொத்துக்கள் இருக்கிறத டிஃபென்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியும் இப்போ லீஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாடகைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரயில்வேவினுடைய சொத்துக்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த சொத்திலிருந்து அப்படி வந்த வருமானத்தை வைத்து இவர்கள் நாட்டையே மாற்றி இருக்கிறார்கள்ட்டு இதை கையில் எடுத்திருக்காங்க சார். முதலில் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எங்கள் தலைவர் இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கே விடப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு துரோகம் அல்லது மாபெரும் ஒரு யுத்தம் என்றுதான் நாம் இதை கருத வேண்டும் என்று அவர் பறைசாற்றுகிறார். அதாவது நீங்க இப்ப RSS இப்ப மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். RSS இப்ப நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான செயல் திட்டமே நிச்சயமாக பஞ்சாப் தாட்ஸ் இருக்கட்டும், கோட்வாட்கர் புக்கம், ஹெட்வாட்கர், அவருடைய தலைவர்கள் சவார்கர் புத்தகத்தை எல்லாம் படித்திருப்பார்கள். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், வருங்காலங்களில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்துவர்கள் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற உரிமையை நாம் கொடுக்க கூடாது அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார்கள் பஞ்சாப் தாட்ஸ்ல. அதை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை ஒட்டித்தான் இவருடைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக RSS உடைய ஒரு குழந்தை தான் பிஜேபி, அரசியல் குழந்தை என்று நாம் சொல்லலாம். அவர்கள் நீ நல்லா பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி வருவதற்காக பாபர் மசூதி இடித்தார்கள். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு மசூதி, ஒரு இறை தளத்தை இடித்தார்கள் என்று நீங்க என்ன வேண்டாம். மனிதனுடைய மனங்களை இடித்து விட்டார்கள். மனிதர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்ற முஸ்லிம்கள் என்ற ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்கி விட்டார்கள். அதற்கு தொடர்ந்து அதை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க நன்றாக பாருங்கள், காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் CAA சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்ன இன்னைக்கு வர இந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு செயல் திட்டமாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். இது அவங்க மறைமுகமான செயல்படுகிறார்கள், நேரடியாக போரை தொடுக்கிறார்கள். இன்று இஸ்லாமிய தோழர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, அவர் என்ன பாகிஸ்தானை சார்ந்தவரா இல்ல அவர் துபாயுடைய ஷேக்குடைய பையனா? அவர் இந்த மண்ணில் பிறந்த மண்ணின் மைத்தர். ஆனால் அவன் இறை வழிபாட்டை அவர் ஒரு இஸ்லாமியர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப எப்படி ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு பூரா சொத்து நிறைய இருக்குடா, மிலிட்டரிக்கு அடுத்தபடியாக இவங்ககிட்ட நிறைய இருக்கு, அதனால இந்த சொத்துக்களை பூரா கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு இஸ்லாமிய அமைப்புக்குள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே புகுத்துகிறார்கள். இப்ப நிச்சயமாக நம்ம ராம ரவிக்குமார் ஏற்றுக்கொள்வார். இப்ப நம்ம இந்து கோயில் இருக்கிறது, அங்க அறநிலைத்துறைகள் இருக்கிறது, அங்க போய் இந்துக்கள் இல்லாத ஒருத்தரை போய் உள்ள வைப்பாங்களா? அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இப்ப என்னன்னா, இது நம்ம ஏதோ சும்மா சாதாரண விஷயமா கடந்து போக முடியாது. நம்ம மக்கள் மனதுக்குள்ள ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்குகிறார்கள். இப்ப எவ்வளவோ விஷயங்களை செய்யலாம் அந்த அரசாங்கம். அதெல்லாம் விட்டுவிட்டு இதை இப்படி செஞ்சு என்ன நாட்டை வல்லரசாக போறீங்களான்னு கேட்கிறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாட்டுல செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்கு. டாஸ்மார்க்கை ஒழிக்க நாங்க இங்க போராடுறோம், அங்கேயும் கொடுக்குறோம்ல. இந்தியாவில முழுமையான ஒரு மதுவிலக்கை உருவாக்குங்கள், அதை கொண்டாங்க மசோதாவா, உங்களை பாராட்டுவோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் விட்டு இன்னைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, எவனுக்குமே வேலை இல்லை. வேலை வேணும்னு கேட்டோம்னா போய் போண்டா சுடு அப்படின்ற மாதிரி இப்ப செயல்பாடுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நம்ம நாட்டுக்கு, இந்தியாவிற்கு நீ நினைக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அல்ல. இது முழுக்க
மக்களுக்குள்ள இப்ப என்ன வருது, இப்ப மணிகண்டன் சார் இருக்கட்டும், நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, அவங்ககிட்ட அதெல்லாம் தனியா இருக்குது, நிறைய இருக்கு சொத்து, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் பூரா தூக்கி பூரா எடுத்துட்டு போய் எங்க வெளிநாட்டுல போய் வைக்க போறாங்க. இந்த மண்ணுல இருக்கிறதானுங்க, மண்ணின் மைந்தர்களாகிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு தானே பாடுபடுது, நாட்டுக்கு தானே அது இருக்குது. அந்த ஏன் அந்த உங்க வெறுப்புகளை கொண்டு வர்றீங்க? அந்த வெறுப்பு அரசியல் தாங்க மொத்தத்துல, வேற ஒண்ணும் இல்ல. நான் நேரடியாக சொல்லுகிறேன், நீங்க தனி விவாதம் கூட வைங்க. அதுக்காக எங்க தலைவர் வருகின்ற 8ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைநகரங்களிலும் நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கி இருக்கோம். அன்பு சகோதரர் அவர்கள் எல்லாருமே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாமே ஒரு தமிழர்கள், நாம் மனிதர்கள். ஆனா நமக்குள்ள வெறுப்பை கொண்டு வர்றாங்க பாருங்க. திருப்பிட்டு இஸ்லாமியர் தான், இங்கிட்டு பாரு அவர் கிறிஸ்துவர் உட்கார்ந்துருக்காரா, இங்கிட்டு பாரு நம்ம இந்துக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரிவினைவாதமே அடிப்படை. நீங்க வேற எதையும் யோசிக்க, இன்னமும் நிறைய வரலாம். நெறியாளர் அவர்களே கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு மாபெரும் பாருங்க, திருப்பரங்குன்றத்துல பொருள் என்ன பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் பொருங்க நிறுத்துறீங்க. இந்த மாதிரி நீங்க இஸ்லாமியர்களையும் நசுக்கிறீங்க, கிறிஸ்துவரை நசுக்கிறீங்க, தலித்துல நசுக்கிறீங்க, பேச விட மாட்டீங்க. எங்க தலைவர் பேசும்போது அவங்க பார்லிமெண்ட்ல வந்து நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி இப்ப நமக்குள்ள பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார்கள், அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. ஓகே சார், ஓகே.